குரூப் 4 தமிழ் இலக்கணத்தில் சந்திப்பிழை பார்த்துட்டு இருந்தோம். இது இப்போ 2 வீடியோ முடிஞ்சிச்சு. இது 3rd வீடியோ. வல்லினம் மிகும் இடங்கள், இது ஓல்டு புக்கில் இருக்குது. இதையும் பார்த்துருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இகர ஈற்று வினையெச்சங்களுக்கு இகர ஈற்று வினையெச்சங்கள்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன்னாடியும் இந்த கச தப அப்படிங்கிறது மெலியெழுத்துக்கள் வரும். இது வறுக்க எழுத்து சொற்கள் அப்படின்னா கச காவோட எழுத்துக்கள் கா கா கி கி கு கு அந்த மாதிரி. இப்போ கா ச த ப இதுனா கா மட்டும் வரக்கூடாது. காவோட வறுக்க எழுத்துனா இந்த கா வந்தாலும் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இது அகர ஈற்று வினையெச்சம். முன்னாடி இகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும். இப்போ அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும்னு எக்ஸ்ட்ரா ஒரு ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ ஓட காத்திருக்கிறான், ஓகேங்களா? ஓட காத்திருக்கிறான். இப்போ ஓட அப்படிங்கிறது அகர ஈற்று வினையெச்சம். இது வந்து ஒரு வினையெச்சம். இது ஓட ட அப்படின்னு ஆல முடிஞ்சிருக்கனால அகர ஈற்று வினையெச்சம். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்கள், காத்திருக்கிறான் வினைச்சொற்கள் வந்திருக்கு. இதனால தான் இது வினையெச்சம். இப்போ ஓட காத்திருக்கிறான் அகர ஈற்றுனால இங்கே காங்கிறதோட மெய் எழுத்து வரும். ஓட காத்திருக்கிறான். பாட கேட்டேன், காண இப்போ கிளாஸில் அ அப்படிங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அகர ஈற்று வினையெச்சம். காண கொடுத்தான், செய்ய சொன்னான், எழுதத் தொடங்கினார், பேசச் செய்தார், விளையாட பார்த்தான். மேக்ஸிமம் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணோம்னாலே என்ன வரும் வராது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஓட காத்திருக்கிறான், பாட கேட்டேன், காண கொடுத்தான், செய்ய சொன்னான், எழுதத் தொடங்கினார், பேசச் செய்தார், விளையாட பார்த்தான். அகர ஈற்று வந்திருக்கணும், வினையெச்சமாக இருக்கணும். அடுத்து என்ன வரணும், வினைச்சொற்கள் வந்திருக்கணும். அந்த இகர ஈற்று வினையெச்சம் ஆல்ரெடி இது படிச்சுட்டோம் நம்ம இந்த புக்லேயும். அடுத்தது இகர ஈற்று வினையெச்சம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி இதெல்லாம் வினைகள் இகரத்தில் முடிஞ்சிருக்கு. கடைசியில் ஈ சவுண்டு வரனால இகரத்தில் முடிஞ்சிருக்கு. அப்படி வந்துச்சுன்னா என்ன வரும், வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வரும். நாடி சென்றான், பேசி பழகினான், தேடி திறந்தான், செதுக்கி கொடுத்தான், ஊன்றி படித்தான், தழுவி கொண்டான், கொட்டி கிடக்கிறது. அந்த மாதிரி. இப்போ இது சொல்லி பாருங்கள், சேர்த்து எழுதுங்க. கூடி சென்றான், பதுங்கி கொண்டான், சொல்லி பார்த்தாள், புலம்பி தீர்த்தான், புலம்பி தீர்த்தான், புலம்பி தீர்த்தான், அள்ளி கொடுத்தான். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வல்லினம் மிகும். இதுவும் ஓல்டு புக்கில் இருக்கிறது தான் வல்லினம் மிகும் இடங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள்லாம் இதில் பார்த்துக்கலாம். 8, 10 நம்பருக்கு பின்னாடி மட்டும் வல்லின வர்க்க சொற்கள் வரும். வர்க்க சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 8, 10க்கு அப்புறம் எல்லாமே இங்கே வரும். கச தப வந்திருக்கு, அதோட வர்க்க எழுத்துக்கள் வந்திருக்கு. அதனால் அங்கே என்ன வரும், வல்லினம் மிகும். இதுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை. எப்பயுமே 10, 8ன்னு வந்துச்சுனாலே நம்ம அங்கே என்ன பண்ணிடலாம், அந்த கசதப மெய் எழுத்தை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், பாடாத, கேளாத, ஆடாத, செய்யாத, சொல்லாத என்பன எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்கள். இங்கே இதெல்லாம் என்னது, பெயரெச்சங்கள். எதிர்மறை பொருளில் வர பெயரெச்சங்கள் ஆகும். இச்சொற்களில் உள்ள ஈற்றெழுத்தானது கெட்டு பாடா, கேளா, ஆடா, செய்யா, சொல்லா அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இவற்றின் முன் வல்லின வறுக்க எழுத்துக்கள் வந்தால் வல்லொற்று மிகும். வறுக்க எழுத்துக்கள் அப்படின்னா காக்கா கீக்கி, காவோட வரிசை, சாவோட வரிசை அந்த மாதிரி. பாடா, அப்போ ஈறுகட்ட இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பாடா குயில், கேளா செவி, ஆடா தோழி, செய்யா செயல், சொல்லா சொல். பாருங்கள், செய்த தச்சன், பாடிய கவிதை, காத்த சிறுமி, வெடித்த பஞ்சு. இதெல்லாம் வந்து பெயரெச்சம். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வராது, வல்லினம் வராது, வல்லினம் மிகாது, ஓகேங்களா? செய்த தச்சன் இது பெயரெச்சம் தான். பெயரெச்சத்தில் என்ன வராது, இந்த இக்கசதப மெல்லின எழுத்துக்கள் வராது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வரும். இது எதிர்மறை பெயரெச்சத்துலேயும் வராது. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் பாருங்கள். வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த என்பன முற்று பெறாத வினைச்சொற்கள். இத்தகைய சொற்கள்
பெயரை கொண்டு முற்று பெறும் இதற் சொற்களை பெயரெச்சம் என்பர். இப்போ இங்கே இருக்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்த குழந்தை அப்படிங்கிறது, வந்த அப்படிங்கிறது ஒரு எச்சம். ஓகேங்களா? அது பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அது நம்மளுக்கு என்னது? பெயரெச்சம். அதே மாதிரி தான் இது எல்லாமே, இதெல்லாம் பெயரெச்சம். இது இப்போ என்ன வருது? வல்லினம் இங்கே மிகாது. பாருங்க, உடைந்த பலகை, செய்த பணி, கிழிந்த துணி, காய்ந்த சட்டை, இதெல்லாம் வினையெச்சங்கள். வினையில் வர்றது வினையெச்சம். இதோட பெயரில் முடிஞ்சால் அது பெயரெச்சம், வினைகளில் முடிஞ்சால் அது வினையெச்சம். இதெல்லாம் வெறும் எச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பெயர்கள். இதெல்லாம் வந்து ஒரு பெயர், பெயரில் முடிஞ்சனால பெயரெச்சம். பெயரெச்ச சொற்கள் முன் வல்லொற்று மிகாது. இந்த புக் வந்து ஆல்ரெடி நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட தான் கண்டினியூஷன் தான். இதில் வந்து நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. வல்லினம் மிகும் மிக இடங்கள்லாம் பார்த்துட்டோம். வீடியோஸ் பாருங்கள், தெரியும். இப்போ சுட்டு திரிபில் வல்லினம் மிகுமா மிகாதா, இப்படி கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வல்லினம் எழுத்து நம்ம கீச்சு போடணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. மேபி ரூல்ஸை வச்சும் கேட்கலாம். அப்போ சுட்டு திரிபு அதில் வல்லினம் வரும்னா வரும். திசை பெயர்களில் வல்லினம் மிகும். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. இப்போ எதில் தான் எச்சம் பெயரெச்சத்தில் என்ன வரும்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அங்கே கசதப மெய்யெழுத்து மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்துலேயும் வல்லினம் மிகும். ஓமை உருவகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் இருக்காது, சில அப்படிங்கிறதான் ஞாபகம் வரும். நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமை விரினா என்னது? வெளிப்படையாக வர்றது தான் விரி. அப்போ நான்காம் வேற்றுமை உருபு கூ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுங்க வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை விரியாக வந்திருக்கணும். விரினா என்னது? வெளிப்படையாக வந்திருந்தாதான் வல்லினம் மிகும். இது தொகை, அப்போ மறைஞ்சு வந்திருக்கும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா என்ன அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்துருக்கோம். உருவகமில் வல்லினம் வரும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். இது 9th புக்கில் நம்ம இந்த ரூல்ஸ்லாம் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கு புக் பேக் சைடில் இருக்கிறத மட்டும் சும்மா பார்க்கலாம். இங்கே வந்து வல்லினம் மிகலாமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பெட்டி செய்தி, இது இகரையீற்று வினையெச்சம். பெட்டி செய்தி. விழா குழு. முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கணும். ரெண்டாவது எழுத்து ஆ அப்படிங்கிற ஒரு ஆ அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கணும். அப்போ வந்து விழா குழு. கிளி பேச்சு. தமிழ் தேன். தைப்பூசம். கூட கொடு. கத்தியை விட கூர்மை. கார்பருவம். கார்பருவம் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. காருங்கிறதும் ஒரு பருவம் தான், மழைக்காலம்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பருவம். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வரும். அடுத்தது பாருங்கள், இதை கேட்பாங்க என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த ஒரு வல்லினமை எழுத்து மாறி வரனால வந்தாலும் வரலைனாலும் என்ன பொருள் மாறுது? சின்ன கொடி. சின்ன கொடி அப்படின்னா சின்னம் இருக்கிற கொடி. ஒரு கொடியில் ஒரு சின்னம், ஒரு லோகோ இருக்கும் இல்லையா, அது சின்ன கொடி. அது சின்னத்தோடு இருக்கிற கொடி. இது சின்ன கொடி அப்படின்னா ஸ்மால், சின்னது, சிறிய கொடி அப்படின்னு அர்த்தம். தோப்புக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தோப்புக்கள், இந்த கல்னா என்னது? குடிக்கிற கல், மரத்துலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த கல், தோப்புலேருந்து எடுக்கிற கல். இது தோப்புகள்னா தென்னந்தோப்புகள். கடைப்பிடி அப்படின்னா ஃபாலோ பண்ணு. கடைப்பிடி அப்படின்னா நம்ம விற்கிறோம் இல்லையா, வணிகம் செய்கிறதுக்காக நம்ம பிடிக்கிற கடை. நடுக்கல். நடுக்கல் அப்படின்னா நடுவில் இருக்க கல். நடுகள் அப்படின்னா நம்மளுக்கு நினைவு சின்னத்துக்கு நடுற நடுகள். அடுத்து கைமாறு. கைமாறுனா நம்மள ஒருத்தவங்க நீங்கள் உதவி செஞ்சதுக்கு என்ன திருப்பி செய்ய போகிறேன்னு தெரியல, அந்த கைமாறு. இது கைமாறு அப்படின்னா மாறு அப்படின்னா துடைப்பம். அது கைமாறு, துடைப்பம். பொய்ச்சொல். பாருங்க, பொய்ச்சொல் ரெண்டுமே பொய் அப்படிங்கிறதான் வரும். ஆனால் இந்த பொய்ச்சொல் பாருங்கள், நீ பேசுறதெல்லாம் பொய்ச்சொல்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். இந்த பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
பொய் சொல்லாதே அப்படிங்கும்போது பொய் சொல்லாதே அப்படின்னு வர்றது. பொய் சொல்லாதே, பொய் சொல். அதே போய் சொல் அப்படின்னா தான் அங்கே போய் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொய் சொல், அப்போ நீ பேசுகிறதெல்லாம் பொய் சொல்டா, அவன் பேசுகிறதெல்லாம் பொய் சொல்டா அப்படிங்கிற மாதிரி இது. அப்புறம் மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரீட் பண்ணுறேன். நான் படிக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடுங்க. பழங்கால மக்களின் நாகரிகம் பண்பாடு தொடர்பான வரலாறுகளை அகழாய்வில் கிடைக்கின்ற பொருட்களும் உறுதிப்படுத்துகின்றன. இப்போ உறுதிப்படுத்துகின்றன. கிடைக்கின்ற, கிருகின்ற இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பல்வேறு இடங்களில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் ஆய்வு நடைபெறுகின்ற இடங்களில் கீழடியும் ஒன்று. கீழடியில் வாழ்ந்த மக்களுள் பலர் செல்வந்தர்களாக இருந்துள்ளனர். இங்கே பலர்ச்சின்னு போட்டிருக்காங்க. பலர் செல்வந்தர்களாக, நம்ம படிக்கும்போது பாருங்க, பலர் செல்வந்தர்களாக தான் வருது. இப்போ இச்சு வராது. இருந்து என்பதை அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கிடைத்த பொருட்கள் இது பெயரெச்சம் போல வருதுனால நம்ம இந்த இப்போ அடிச்சிட்டோம். நமக்கு உணர்த்தின இங்கு குறைவான எண்ணிக்கையில் தான் தங்கத்தினாலான பொருட்கள் கிடைக்கின்றன. தங்கத்தினாலான பொருட்கள் கிடைக்கின்றன. மேலும் இரும்பை பயன்படுத்தி இங்கே ஐவிகுதி வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. பயன்படுத்தி செய்த கோடரி, இரும்பை பயன்படுத்தி செய்த கோடரி. அப்போ இங்கே இக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இது பெயரெச்சம் போல வருது இல்லையா? செய்த கோடரி அப்படிங்கிறது. குத்தீட்டிகள் முதலான கருவிகளும் யானை தந்தத்தினால் செய்த சீப்பு, மோதிரம், பகடை காதணிகள், கண்ணாடி பொருட்களில் உருவாக்கிய மணிகள், வளையல், தோடு போன்றவையும் கிடைத்துள்ளன. இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். எல்லாமே நம்ம ரூல்ஸில் வருமா அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் அதாவது நம்ம மென்தொடர் குற்றியலுகரம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, வராதுன்னு, அதுவுமே வருது.